அண்ணல் அவர்களை காங்கிரஸ் அமைச்சராக்கவில்லை. தெரியுமா தெரியாதா? பிஜேபி என்ன பண்ணிருக்கீங்க? பிஜேபி தான் ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் 1952. நமக்கு தெரியும் முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அப்படிங்கிறது. ஆனா அண்ணல் முதல் சட்ட அமைச்சரா இருந்தது எப்போ அப்படின்னு சொன்னா 47 இருந்து முதல் தேர்தல் 52 நடக்குது பாத்தீங்களா, அது வரைக்கும் தான். அப்ப மக்களால ஓட்டு போட்ட அரசாங்கம் அமையல. நம்மளாதான் நேருவை கொண்டு போய் பிரதமரா உட்கார வச்சோம் காந்தியோட ரெக்கமெண்டேஷன். இதுதான் நடந்தது. அப்ப சட்டத்தை ஏற்றுவதற்கு அவ்வளவு கடுமையான பணிகளை செய்வதற்கு அண்ணல் தேவைப்பட்டார். அவ்வளவு கடுமையா வேலை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் அவரை வெளில இருந்தது. துரோகமா இல்லையா? துரோகம். அரசியல் முரண்பாடு இருந்ததுங்க அவரோட. காங்கிரஸுக்கு வந்து அரசியல் முரண்பாடு இருந்தது. கரெக்ட் வரேன். 1952 அவர் வந்து மும்பையில போட்டி போடும்போது அவருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை போட்டு நேரு வந்து பிரச்சாரம் பண்றாரு. உண்மை, நான் ஒத்துக்கிறேன். யாருக்கு வேணா ஓட்டை போடுங்க, அம்பேத்கருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாரு. அவரை எனக்கு என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 10,000-15,000 ஓட்டுல தான் தோத்தார். தோக்கடிச்சது காங்கிரஸ். அதற்கு பிறகு 52 தோத்தாரா லோக்சபாவில. அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சது யாரு? ஜனசங்கம். நாங்க ஓட்டு போட்டு எங்க எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பணும். திருப்பி 54 நினைக்கிறேன் இன்னொரு கான்ஸ்டிடியூன்சில பை எலெக்ஷன் வருது மகாராஷ்டிராவில். மறுபடியும் நிக்கிறாரு அவர். மறுபடியும் கேண்டிடேட் போட்டு மறுபடியும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கரை தோற்கடிச்சது மறுபடியும் காங்கிரஸ்.